நம்மள நாம அழகா காட்டிக்கணும்னு நினைச்சா முதல்ல என்ன பண்ணுவோம்? நல்ல Dress, நகை இதெல்லாம் போடுவோம் இல்லையா? ஆனா நம்மள உண்மையிலேயே ஜொலிக்க வைக்கிற ஆபரணங்கள் எதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில சமயம் அது தங்கம் இல்ல, வைரம் இல்ல. அந்த கேள்விக்கான பதில ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழங்கால ஞானத்திலிருந்து நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். இந்த வரிகளை நல்லா கவனிங்க. பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பெறு. கேக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? வாங்க ஒரு குட்டி கதை மூலமா இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். சரி, கதைக்குள்ள போலாமா? நம்ம கதையோட ஹீரோயின் பேரு அஞ்சலி. அன்னைக்கு அஞ்சலி வீட்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன். ஒரே கொண்டாட்டம், சத்தம், சொந்தக்காரங்கன்னு வீடு களை கட்டியிருக்கு. அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சிட்டு இருக்கா. அப்பதான் அவளோட கசின் மாயா எல்லார்கிட்டயும் அவளோட புத்தம் புது பழபழன்னு ஜொலிக்கிற வைர நெக்லஸ பெருமையா காட்டிட்டு இருக்கிறதா அஞ்சலி பாக்குறா. அத பார்த்த ஒரே நொடில அஞ்சலிக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு அவ போட்டிருந்த Dress ரொம்ப டல்லா தெரிய ஆரம்பிச்சது. ஒரு சின்ன பொறாம, ஒரு சின்ன ஏக்கம் வந்து அவளோட சந்தோஷத்தையே முழுங்குற மாதிரி ஆயிடுச்சு. ச்சே, மாயா மாதிரி நம்மால ஜொலிக்கவே முடியாதா? அவ மனசுக்குள்ள இதே கேள்விதான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருந்துச்சு. அஞ்சலியோட முகத்துல இருந்த இந்த வாட்டத்தை தூரத்துல இருந்து ஒருத்தங்க கவனிச்சுட்டே இருந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, அவளோட பாட்டி தான். அஞ்சலி சோகமா தனியா உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு அவங்க பாட்டி மெதுவா அவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அஞ்சலியோட காது கிட்ட குனிஞ்சு ரொம்ப மெதுவா சொன்னாங்க, நான் உனக்கு 2 நகை தரேன். உலகத்துல இருக்கிற எந்த வைரத்தை விடவும் அது ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு. அஞ்சலி ஆசைப்பட்டது ஒரு வைர நெக்லஸ். ஆனா பாட்டி கொடுத்தது என்ன தெரியுமா? பணிவான ஒரு இதயம், அப்புறம் இனிமையான கனிவான வார்த்தைகள். இதுதான் அந்த 2 ரகசிய நகைகள். சரி, இந்த நகைகளை எப்படி போட்டுக்கிறது? அதுக்கும் பாட்டி ஒரு சிம்பிள் ஐடியா சொன்னாங்க. பெரியவங்கள பாத்தியா, மரியாதையா ஒரு வணக்கம் சொல்லு. உன்னை விட சின்ன பசங்க இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. எல்லார்கிட்டயும் சிரிச்ச முகத்தோட பேசு. இது போதும்னு சொன்னாங்க. பாட்டி சொன்னதை கேட்ட அஞ்சலிக்கு முதல்ல ஒன்னும் புரியல. ஆனா சரி, ட்ரை பண்ணி பாப்போமேன்னு முடிவு பண்ணா. ஃபர்ஸ்டா தனியா உட்கார்ந்துட்டு இருந்தவங்களோட பெரிய தாத்தா கிட்ட போனா. தாத்தா, ப்ளீஸ் உங்க சின்ன வயசுல நடந்த ஒரு கதை சொல்லுங்களேன்னு ரொம்ப அன்பா கேட்டா. அடுத்து அவளோட குட்டி கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளாக்ஸ் வச்சு ஒரு டவர் கட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து பொறுமையா கட்ட உதவி பண்ணா. அந்த டவர் கீழே விழுந்தப்ப கூட பரவாயில்ல, நம்ம திரும்ப கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தினா. என்ன ஆச்சு தெரியுமா? கொஞ்ச நேரத்திலேயே வீட்ல இருந்த எல்லாரும் அஞ்சலிய சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவளோட அன்பான பேச்சு, அவளோட சிரிப்புன்னு அந்த இடமே கலகலான்னு ஆகிடுச்சு. அவ என்ன நகை போட்டிருக்கான்னு யாருமே கவனிக்கல. ஆனா எல்லாரும் அவளோட குணத்தை தான் ரசிச்சாங்க. அப்போதான் அஞ்சலிக்குள்ள ஒரு உணர்வு, அவளுக்குள்ளேயே ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி. அது எந்த வைர நகையை விடவும் ரொம்ப இதமா, ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல மாயாவோட அந்த நெக்லஸ் பத்தின நினைப்பே அவ மனசுல இருந்து போயிடுச்சு. இந்த கதை மூலமா நாம கத்துக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். நம்மள நிஜமாவே ஜொலிக்க வைக்கிற ஆபரணங்கள் தங்கம், வைரம் இதெல்லாம் இல்ல. அது நம்மளோட பணிவான குணமும் நம்ம மத்தவங்க கிட்ட பேசுற இனிமையான வார்த்தைகளும் தான். நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த குரலோட அர்த்தமும் இதுவேதான். இந்த உண்மையான நகைகளை உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.